அண்ணாமலை குடும்பம் சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வருணை தான் காட்டுறாங்க. வருண் ரொம்பவே பதட்டமாக இருந்துகிட்ருக்குறாங்க. வெண்ணிலையா கடைசி வரைக்கும் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்கன்னு தெரியல சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டு வராங்க. வந்ததுமே என்ன வருண் என்ன தான் ஆக போகுது, நீயும் உண்மையை சொல்லலை, சாராவை லவ் பண்ணுற விஷயத்தை நீ சொல்லலை, அதே மாதிரிக்கு வெண்ணிலாவுக்கிட்ட நீ விஷயத்த சொல்லிட்ட, அதனால் அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு சொன்னேன். ஆனால் நலங்கு வைக்கும் போது கூட வெண்ணிலா கல்யாணத்தை நிறுத்துறதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் வெண்ணிலா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கவும் இதை கெட்டதுமே வருண் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, வெண்ணிலா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டாங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே வருணுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. எங்கே பார்த்தோம்னா உத்தமனை தான் காட்டுறாங்க. அப்போ உத்தமன் ஒருத்தட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க போலுக்கு. அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுமே பார்த்தியா கடனை வாங்கிட்டு எந்தவித கவலை இல்லாமட்டு இருக்கிறான், இப்போ பாரு அவனை என்ன பண்ணலாம் பாருன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா உத்தமனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உத்தமன் பார்த்தோம்னா அவங்க அந்த ஃபோனை கட் பண்ணிடவும் பாரு நான் ஃபோன் பண்ணுன்னா அவன் கட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறான், இப்போ அவனை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே வராங்க. வந்ததுமே என்ன உத்தமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே உத்தமனை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க இங்கே வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது இங்கே நான் சும்மா வந்திருக்கிறேன் பாரு, எல்லாம் ஒன்றை பார்க்க தான், கடனை வாங்கிக்கிட்டு அவன் ஃபோனை பண்ணால் கூட கட் பண்ணி விட்டுட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தமனை பார்த்து அவங்க சொல்லிட்டு இருக்கவும் அங்கே பாரு ஒழுங்கு மரியாதையாக பணத்தை வைக்கிறியா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். அப்போ உத்தமன் சொல்கிறாங்க அங்கே பாருங்க உங்கள் பணத்தை நான் எப்படி நான் திருப்பி தந்துடுவேன், இப்போ என் மச்சானோட கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால் தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்க அப்படிங்கவும் நீ இதை தானே பல நாளாக சொல்லிட்டு இருக்கிற, உங்ககிட்ட கேட்டால் எனக்கு பணம் கிடைக்காது, உனக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டாலும் உன் பொண்டாட்டி அவள் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா பவித்ராவை பார்க்குறதுக்காக போகவும் உத்தமன் ஐயோ என் பொண்டாட்டியை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க தடுத்து நிறுத்துறாங்க. ஆனாலும் பார்த்தோம்னா அவர் பணத்தை வாங்குறதுக்காக பவித்ரா பார்க்குறதுக்கு ரூமுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா வெண்ணிலாவுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ பவித்ரா சொல்கிறாங்க வெண்ணிலா உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு அந்த ஆள் வந்துருந்தாங்க. வந்ததுமே இங்கே பாரு அதாவது ஒழுங்கு மாதிரியுதே எனக்கு பணத்தை வை அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே பவித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா வெண்ணிலா சொல்கிறாங்க என்னங்க இப்படி லேடிஸ்கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் புருஷனுக்காக கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கினது இவ தானே, அப்படின்னா இவட்ட தானே நான் கேட்டாகணும் அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்க நீங்கள் என்ன இருந்தாலும் சரி தான், நீங்கள் உத்தமண்ணன்ட்ட பேசிக்கிடுங்க, நீங்கள் பவித்ரா அண்ணிட்ட எதுவும் பேசாதீங்க, அவங்க கன்சீவ் வர இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவள் எப்படியா இருந்துட்டு போட்டோம், எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் இவளை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு பவித்ராவோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா உத்தமனும் வெண்ணிலாவும் அவளை விடுன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வரவும் அப்போ இந்த சத்தம் கேட்டு அண்ணாமலை வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா பவித்ராவை தான் காட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதை கையை விடு அப்படின்னு சொல்லவும் உடனே அவர் கையை விட்டுருதாரு. எதுக்காக எங்கள் வீட்டு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரிக்கு நீ வம்பு எடுத்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது எங்க பாருங்கம்மா இந்த ஆள் எங்கிட்ட ரூபா வாங்கியிருக்கிறான், வாங்கினதுக்கு அப்புறமா அசலும் வரல வட்டியும் வரல, அதனால தான் நான் இவளை அழைச்சிட்டு போறதுக்காக வந்தேன் அப்படிங்கும்போது எங்க பாருங்க பணத்தை வாங்கினது அவரு, அப்படி இருக்கும்போது எங்க வீட்டு பொண்ணை இதுக்காக நீங்க அழைச்சிட்டு போறீங்க அப்படிங்கும்போது புருஷனுக்காக கையெழுத்து போட்டு பணத்தை கொடுக்க சொன்னது இவா தானே, அதனாலதான் இவளை அழைச்சிட்டு போற அப்படிங்கவும் இது கேட்டதுமே அண்ணாமலை அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எவ்வளவு ரூபா பணம் வாங்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 25 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்கிறாரு, வட்டியோட சேர்த்து 40 லட்சம் ஆச்சு அப்படிங்கவும் உடனே அண்ணாமலை சரி அந்த செக்கை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பார்த்தோம்னா அவங்க உத்தமனோட அம்மா வராங்க. வந்ததுமே இவனுக்காக நீங்க பணம் கொடுக்க வேண்டாம் சம்பந்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா இவனுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணியிருக்கிறீங்க, ஆனாலும் இவனுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இந்த மாதிரி செஞ்சுட்டான் அப்படிங்கும்போது இங்க பாருங்க நம்ம வீட்டு மாப்பிள்ளையோட கௌரவம் பாழாயிடக்கூடாது, அதனால இந்த பணத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த 40 லட்சம் ரூபாய்க்கு செக்கை போட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு பிறகு இந்த இடத்துல உன்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கை வாங்கிட்டு அவங்க போயிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா லீலாவதி அவங்க அண்ணாமலைக்கு நன்றி சொல்லவும் என்னக்கா இப்படிலாம் நன்றி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவன் நம்ம வீட்டு பொண்ணுக்கா, அவளுக்காக நான் என்னனாலும் செய்வேன், சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கல்யாண வேலையை ஆக வேண்டியது வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகவும் அப்போ பவித்ராட் அழுதுகிட்டு இருக்கும்போது அப்போ லீலாவதி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உத்தமனை தான் காட்டுறாங்க. அப்போ உத்தமன் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுதே, சரி எப்படி இருந்தாலும் சரி தான் அந்த கடத்தை அடைச்சிட்டாங்க அண்ணாமலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே உத்தமன்ட்ட அவங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. பாரு உனக்கு எவ்வளோ பெரிய குடும்பம் உனக்கு கிடைச்சிருக்குது,
இருக்குது. ஆனால் நீ இப்படி வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது, நான் என்னம்மா அசிங்கப்படுத்தினேன், நான் பிஸ்னஸ் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து ரூபாய் வாங்கினேன், அது இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கவும், ஆமாம் எனக்கு உன்னை பற்றி தெரியாதா என்ன, நீ பிஸ்னஸையும் நீ வைக்கிற லட்சணத்தையும் இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரிக்கெலாம் பண்ணாமல் ஒழுங்கு மரியாதையாக பவித்ராவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு இந்த குடும்பத்தாருக்கு ஒரு நல்ல நம்பிக்கையோடு இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு போகவும், அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வெண்ணிலா இருக்கவும், அப்போ வந்து அவங்க பவித்ரா வந்து அழுதுகிட்டு இருக்கும்போது வெண்ணிலா வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ணி நீங்கள் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமாம் நீங்கள் எதுக்காக கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி வந்து வெண்ணிலா கேட்டுட்டு இருக்கவும், அப்போ உத்தமன் வந்து ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பவித்ரா சொல்கிறாங்க, இல்லை அண்ணாமலை அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அதனால இந்த கடையை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்காக தான் நானும் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தேன் அப்படிங்கும்போது, எங்க பாருங்க நீ இன்னும் இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு வெண்ணிலா சொல்லிட்டு இருக்கவும், இதை வந்து உத்தமன் கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது அங்கே இருந்துகிட்டு பவித்ராவை லீலா இது கூட்டிட்டு போகிறாங்க. அப்போ வெண்ணிலா மட்டும் இருக்கும்போது, என்ன என் பொண்டாட்டிக்கிட்ட என்னை பற்றியே வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஐயோ நான் அப்படிலாம் பண்ணலை அப்படிங்கும்போது, ஆமாம் எதுக்காக கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவட்ட கேட்டுட்டு இருந்தது, நான் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், உனக்கும் வருணுக்கும் எப்படி கல்யாணம் நடந்துருதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கும்போது, இது கிட்டதுமே வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கவும், எங்க பாரு மணமேடை வரைக்கும் நீ வருவ, ஆனால் கண்டிப்பாக வந்து உன் கழுத்தில் வருண் தாலி கட்ட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உத்தமன் வந்து சிரிச்சுக்கிட்டே போகவும், இது கிட்டதுமே வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சாராவை தான் காட்டுறாங்க. சாரா வந்து வருணுக்கு வீடியோ கால் அவங்க ஃபோன் பண்ணவும் உடனே வீடியோ காலில் வந்து அவங்க வராங்க. எங்கள் பாரு வருண், உனக்கு இன்னும் 1 மணி நேரம் தான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளேயும் இந்த கோயிலுக்கு நீ வந்தாகணும் அப்படிங்கவும், இது கிட்டதுமே வருண் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சாரா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த கோயிலுக்கு நீ 1 மணி நேரத்துக்குள்ளே வரல அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பாரு இந்த கையில் என்ன இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லவும், அந்த கையில் வந்து ஒரு பாட்டில் வச்சுருக்குறாங்க, ஒரு மருந்து மாதிரி. இதை நான் குடிச்சிக்கிட்டு நான் வந்து என் கதையை நான் முடிச்சுக்கிடுவேன், அதுக்கு காரணம் நீ தான் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு என் கதையை முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவே, இது கேட்டதுமே வருண் அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கே பாரு சாரா நீ இப்படிலாம் பண்ணிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கவும் அவங்க வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து அவங்க சாராவோட ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சாரா நீ இந்த மாதிரிக்கு முடிவெடுத்து சொல்லியிருக்கிற, வருண் வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பாக அவன் வருவான் அப்படின்னு அவங்க நம்பிக்கையோட சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வருணோட ஃப்ரெண்டு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, வருண் இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நீ போகலைன்னா அவள் தப்பான முடிவெடுத்துருவா, அதனால பெரிய விபரீதமே ஏற்பட்டுரும் அப்படிங்கவும், அப்போ வருண் வந்து சொல்கிறாங்க, சரி நான் அங்கேருந்து போகிறேன் யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வருண் பார்த்தோம்னா மண்டபத்தை விட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வராங்க. வெளியே வரும்போது தண்டபாணியோட ஆட்கள் வந்து அவங்க காரில் வந்து இறங்குறாங்க. இறங்குனது மட்டும் இல்லாமல் அவங்க வருணை வந்து அவங்க தூக்கிட்டு போயிருந்தாங்க. வருண் வந்து நீங்களாம் யாருடா என்ன சொல்லிக்கிட்டு அவங்க கத்திக்கிட்டே இருக்கவும், ஆனாலும் வருணை வந்து அவங்க அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அடுத்ததுக்கு பார்த்தோம்னா அவங்க முகூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சுது, மாப்பிள்ளையும் பொண்ணையும் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும்போது அப்போ அண்ணாமலை வந்து பார்த்தோம்னா வருணோட ரூமுக்கு வராங்க. அப்போ வருணோட ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்கிறாங்க. வருண கண்ணில் உடனே வந்து அவங்க அண்ணாமலை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, வருண் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து வருண் வந்து அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கவும், எங்க வருண் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்க தண்டபாணி வந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, எங்க பாரு உன் பையன் உயிரோட இருக்குன்னு வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படிங்கவும், இது கேட்டதுமே அண்ணாமலை அதிர்ச்சியோட அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ வருணோட ஃப்ரெண்டு வந்து நினைக்கிறாங்க, நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும், அப்போ தண்டபாணி இருக்கிறதுக்கு அண்ணாமலை வராங்க. ஆமாம் என் பையனை எங்கே வச்சிருக்கிற, ஒழுங்கு மரியாதை என் பையனை விட்டு அப்படிங்கும்போது, இங்கே பாரு உன் பையன் உயிரோட வேணும்னா அப்போ நான் சொல்கிற மாதிரிக்கு நீ கேட்டாகணும், உன் பேரில் இருக்கிற எல்லா கடைகளும் என் பேருக்கு நீ எழுதி கொடுக்கணும், அப்படின்னு எழுதி கொடுத்தாதான் உன் பையனை நான் விடுவேன், நீ நினச்ச மாதிரிக்கு உன் பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் உன் பையனோட கதையை தான் முடிச்சு நான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே அண்ணாமலை அதிர்ச்சி அடைகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்க சாராவை தான் காட்டுறாங்க. சாரா வந்து எப்படியும் வருண் வந்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வெண்ணிலாவை காட்டுறாங்க. இப்போ வெண்ணிலா வந்து உத்தமன் சொன்னதே நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க, மணமேடை வரைக்கும் வருவேன் ஆனா உன் காலத்துல வருண் தாலி கட்ட மாட்டா அப்படின்னு சொன்னதே வெண்ணிலா நினைச்சு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அண்ணாமலை வந்து வருணுக்கும் வெண்ணிலாவுக்கும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, அடுத்தது என்னெல்லாம் நடக்க போறேன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.